அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா 2025 நடந்த ட்ரஸ்ட் எக்ஸாமுடைய மேக்ஸ் ஆன்சர் கீ இதை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கேள்வி பார்க்கலாம். 200/5000 என்ற விகிதமுறை எண்ணை கொடுத்துட்டு இந்த விகிதமுறை எண்ணுக்கான தசம வடிவம் கேட்குறாங்க. அதாவது டெசிமல் ஃபார்ம் கேட்குறாங்க இந்த ரேஷனல் நம்பருக்கு. இது ரொம்ப எளிமையான கணக்கு தான். எந்த விதங்களில் போடலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வழி இருக்குது. டைரெக்டாகவே நீங்கள் மேலே இருக்கிற 2 ஜீரோவுக்கும் இந்த 200 மேலே இருக்கிற 2 ஜீரோவுக்கும் கீழே 5000 இருக்கிற 2 ஜீரோவுக்கும் நீங்கள் அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கிது? மீதி 2/50 கிடைக்கும். ஓகே, இதை 2/50 என்ன பண்ணலாம்? ஃபர்தராக சிம்ப்ளை பண்ணி போடலாம். இல்லை இன்னொரு ஈஸியான வழி இருக்குது. மேலேயும் கீழே நம்ம 2ஆல் பெருக்கிக்கிறோம். இப்போ 2ஆல் பெருக்கும்போது என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா 4/400. இதிலிருந்து பார்த்தீங்கன்னா கீழே நம்மளுக்கு இந்த மாதிரி 2 ஜீரோ இருக்கிறதால அப்போது இந்த மேலே இருக்கிற 4 நம்ம 2 டிஜிட் தள்ளி இந்த லெஃப்ட் சைடு தள்ளி புள்ளி வைக்கணும். ஆல்ரெடி 4 ஒரு டிஜிட் தான் இருக்குது. அப்போது அதனால் ஒரு 0.04 நம்ம போட்டுக்கிறோம். ஸோ இதான் 0.04 தான் இதுக்கான தசம வடிவம். அப்படி இல்லைனா இன்னும் ஒரு டைரக்ட் மெத்தட் இருக்குது. நீங்கள் அப்படி கூட டிவைட் பண்ணி போடலாம். இந்த 2/50 கிடச்ச உடனே நீங்கள் 2 உள்ளே போட்டுக்கிட்டு இங்கே வெளியே 50 நீங்கள் போட்டு கூட நீங்கள் சால்வ் பண்ணலாம். 2ல் 50 போகாது இல்லைங்களா? அதனால் மேலே என்ன பண்ணுவோம்? ஒரு 0 பாயிண்ட் வச்சுக்கிட்டு இங்கே ஒரு 0 போட்டுருவோம். இப்போது மறுபடியும் பார்த்தீங்கன்னா 20ல் 50 போகாது. அப்போ மறுபடியும் மேலே இன்னும் ஒரு 0 போடுவோம். இங்கேயும் ஒரு 0 போட்டுவோம். இப்போ 200 வந்துடுச்சு. 200ல் 50 எத்தனை டைம் வரும் பார்த்தீங்கன்னா 4 டைம்ஸ் வரும். இப்படியும் நீங்கள் போடலாம். இல்லைனா நான் ஏற்கனவே போட்ட மாதிரி மல்டிபிள்ஸ் ஆஃப் 100 வர வச்சு நீங்கள் போடலாம். ஸோ 0.04 தான் அதுக்கான ஆன்சர். டைரெக்டாக நீங்கள் போடக்கூடியது தான். அடுத்த செகண்ட் கொஷின் பார்க்குறோம். செகண்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பேண்டட் வேல்யூ கொடுத்துட்டு இது நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? திட்ட வடிவமாக கேட்குறாங்க. ஒரு ஸ்டாண்டர்டு ஃபார்மாக கேட்குறாங்க. இதுவும் ரொம்ப எளிமையான கணக்கு தான். ஃபஸ்ட்டு இந்த 8 × 10^5 சொல்கிறாங்க இல்லைங்களா? 10^5 உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? 10 மொத்தம் 5 டைம் போட்டு பெருக்கணும். அதாவது 10 பெருக்கல் 10 பெருக்கல் 10 பெருக்கல் 10 பெருக்கல் 10 5 டைம் 1 2 3 4 5 டைம் போட்டு பெருக்கணும். அப்போ அது உங்களுக்கு எப்படி தெரியல இல்லைங்களா? 8 போட்டு 5 0 1 2 3 4 5 0 வர மாதிரி. இப்போ இதே மாதிரி நீங்கள் 6 × 10^4 இருக்குது இல்லைங்களா? அப்போ இது எப்படி போடலாம்? 6 போட்டு 4 0 போடணும். இது கிடச்சிருக்கு ரைட்டா? அடுத்து மூணாவது 3 × 10^2 அது ஒரு 300. இதே மாதிரி 2 × 10^1 கொடுத்துருக்குறாங்க. இதையும் நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா 20 வருது. ஸோ இந்த மாதிரி எல்லா வேல்யூஸும் நீங்கள் எடுத்து எழுதிக்கிறீங்க. எழுதிட்டு கடைசியாக அது மட்டும் பாருங்கள். 2 வேல்யூ பாருங்கள். 7 × 10⁻³ இது எப்படி பண்ணணும்? 10⁻³ சொன்னோம்னா அந்த 7க்கு முன்னாடி நமக்கு 3 டிஜிட் நம்ம தள்ளி போகிற மாதிரி இருக்கும். இப்போ அது எப்படி எழுதிக்கலாம்? 0.007. அதே மாதிரி தான் இப்போ பாருங்கள் 9 × 10⁵ கொடுத்துருக்குற -5 இருக்குது. 5 டிஜிட்ஸ் நீங்கள் என்ன பண்ணணும்? 9லேருந்து லெஃப்ட் சைடு போகணும். ஆல்ரெடி 9 ஒரு டிஜிட் இருக்குது. இன்னும் ஒரு 4 டிஜிட் நமக்கு தேவைப்படுறதால ஒரு 4 ஜீரோஸ் போட்டுருவோம். 9க்கு முன்னாடி 9 1 0 2 0 3 0 4 0 போட்டுட்டு அப்புறம் ஒரு டாட் வச்சுருக்கோம். அவ்வளோதாங்க. இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? இந்த மாதிரி எழுதிக்கிறோம். இப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் டைரெக்டாக சம் பண்ணுறது தான். டைரெக்டாக சம் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிடும். ஓகே, அடுத்து மூணாவது கேள்வி ராமானுஜம் நம்பர் பற்றி கேட்டிருக்கிறாங்க. இந்த ராமானுஜம் நம்பர்னு பார்க்கும்போது ராமானுஜம் நம்பர் அப்படி ஒரு இதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது. ஒரு டைம் ராமானுஜம் அவர் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கிறாரு. அப்போது ஹார்டி அவர் என்ன பண்ணுறாரு? அவருடைய ஃப்ரெண்டு அவரை பார்க்கறதுக்காக ராமானுஜம் பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டல் போகிறாரு. போகும்போது அந்த டாக்ஸியோட நம்பர் பார்த்தீங்கன்னா 1729 இருந்திருக்கு. போயிட்டு அவர் ராமானுஜத்தை பார்த்து பேசிகிட்டு இருக்கும்போது நான் இந்த நம்பரில் இந்த டாக்ஸிலேருந்து வந்தேன், இந்த டாக்ஸியில் நம்பர் வந்து இப்படி இருந்துச்சு, இந்த நம்பரை பார்த்தோன்னே எனக்கு வந்து ஒரு நல்ல சகுனமாக தோணலை, ஐ டோன்ட் லைக் திஸ் நம்பர், ஐ டோன்ட் ஃபீல் எனி குட் இன் திஸ் நம்பர் அப்படின்னு சொல்கிறார். அவர் உடனே ராமானுஜம் இல்லை அப்படிலாம் இல்லைப்பா, இந்த நம்பர் வந்து ஒரு மிக மிக ஒரு அதிசயமான ஒரு நம்பரு, அந்த நம்பருக்கு வந்து ஒரு சிறப்பு தன்மை இருக்குது. அது என்னன்னா இருக்கிறதுலையே இந்த நம்பர் தான் த லீஸ்ட் நம்பர் விச் கேன் பி ரிட்டன் அஸ் த கியூப் ஆஃப் சம் ஆஃப் த கியூப்ஸ் ஆஃப் 2 நம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறார். அதாவது இந்த 1729 1729 என்ற நம்பர் தான் ஏதாவது 2 நம்பரோட கியூபோடைய சம்மாக எழுத முடியும் அப்படின்னு சொல்கிறார்.
இதுக்கு முன்னாடி எந்த நம்பருமே அந்த ஒரு சிறப்புத்தன்மையை பெறவில்லை. இதுதான் ஃபஸ்ட் நம்பர்னு சொல்லி ராமானுஜம் அதை சொல்கிறாரு. இந்த நம்பர் வந்து இவங்க 2 பேர்த்து நடுவில் இப்படி ஒரு சிறப்பான வேதாவாக மாறிடுது. இந்த நம்பருக்கு இதனால்தான் ராமானுஜம் ஹார்டி நம்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஜென்ரலாக தெரிஞ்சுக்கிட்ட விஷயம், டைரக்ட் கொஷின் ராமானுஜம் நம்பர். அதனால் 1729 இது எப்படி எழுதலாம்னா 1³ + 12³ இப்படி பண்ணாலும் 1729 வரும். இது மட்டும் இல்லாமல் 9³ + 10³ கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸாக இருக்குது பாருங்கள். 9ம் 10ம் கன்சிக்யூட்டிவாக இருக்குது. இது ரெண்டுத்தோட க்யூப் பண்ணாலும் என்ன கிடைக்கும், நமக்கு 1729 கிடைக்குது. ஆக்சுவலாக இது எப்படி சொல்லலாம், ஒரு ஈக்குவேஷனே சொல்லலாம். அந்த ராமானுஜம் எதை சால்வ் இதோட சொல்யூஷனே கிடைக்குன்னா, ஏதாவது ஒரு நம்பர் எக்ஸ்ன்னு ஒரு நம்பரோட க்யூபு ப்ளஸ் எக்ஸ் + 1 அதோட ஹோல் க்யூப் இஸ் ஈக்குவல் டு 0. இல்லைனா அது எந்த நம்பர்னு கேட்கலாம். ஒரு கொஸ்டின் மார்க் போட்டுக்கலாம். ஒரு நம்பரோட க்யூபையும் அதுக்கு அடுத்த நம்பரோட க்யூபையும் சால்வ் பண்ணும்போது கிடைக்கிற நம்பர் எந்த நம்பராக இருக்கும்னு பார்த்தோம்னா, அது எந்த நம்பராக இருக்கும், இந்த 1729 தான் இருக்கும். அதை சாட்டிஸ்ஃபை பண்ணுற 2 நம்பர் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் வந்து கண்டிப்பாக என்ன இருக்கணும்னா 9ஆக இருக்கணும், இந்த எக்ஸ் + 1 இருக்கணும், 10ஆக இருக்கணும். அப்படி இதை ரெண்டுத்தையும் நம்ம க்யூப் பண்ணி சம் பண்ணும்போது இந்த 1729 கிடைக்குது. இதுதான் த ஃபஸ்ட் நம்பர் விச் சாட்டிஸ்ஃபைஸ் சச் கைண்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. அதனால தான் நம்ம ராமானுஜம் நம்பர்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். இது நீங்கள் ஃபர்தராக நீங்கள் வேணுன்னா நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுக்கு டீட்டெயில்ஸாக உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சிறப்புத்தன்மை இருக்குது. இந்த 1729 இருக்கிற டிஜிட்ஸை பாருங்கள், 1729 இதெல்லாம் சம் பண்ணால் வரக்கூடியது 19. அந்த 19 திருப்பி போட்டால் 91. இது 2 பேருக்குனாலும் என்ன கிடைக்குதுன்றாங்க, அதே ராமானுஜம் ஹார்டி நம்பர் 1729 கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. இது இந்த நம்பருக்கு இன்னும் ஒரு பியூட்டி. அடுத்த கேள்வி பார்க்கலாம். which should be added to 15 square to get 17 square. அதாவது 15 ஸ்கொயர் அப்படின்ற நம்பர் கூட எதை ஆட் பண்ணோம்னாக்க நமக்கு 17 ஸ்கொயர் கிடைக்குன்னு கேட்குறாங்க. இது வந்து ஒரு லீனியர் ஈக்குவேஷன் மாதிரி எழுதுகிற மாதிரி நம்ம எழுதிக்கலாம். எந்த நம்பர் ஆட் பண்ண போகிறோமோ அது எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். should be added with யார் கூட, 15 ஸ்கொயர் கூட. 15 ஸ்கொயர் ஈக்குவல் டு get 17 ஸ்கொயர்னு சொல்கிறாங்க. அப்போது இங்கே 17 ஸ்கொயர் போட்டுக்கிறோம். அவ்வளோதாங்க. இந்த ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ணால் போதும். இப்போ எக்ஸ் அப்படின்றது அப்படியே இருக்கட்டும். 15 ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 225 ப்ளஸ் ஈக்குவல் டு 17 ஸ்கொயர் ஒரு 289. இதை நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். 225 ரைட் ஹேண்ட் சைடு போச்சுனாக்கா மைனஸில் போயிடுது. அதனால் 64 கிடைக்குது. 64 யாரோட ஸ்கொயராக இருக்காங்க, எக்ஸோட ஸ்கொயராக இருக்கா, 8ஓட ஸ்கொயராக இருக்கிறாங்க. நமக்கு தேவை என்ன கேட்குறாங்கனாக்கா எக்ஸ் தான். இங்கே எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 64ம் ஒரு ஆன்சர் தான். அப்படி அந்த ஆப்ஷன் இங்கே எதுவும் இல்லை. 64க்கு பதிலாக என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா 8 ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு வர்க்கமூலம். இது வந்து 10ஆம் வகுப்பு புத்தகத்தில் மிக மிக முக்கியமான கான்செப்ட். புள்ளியியலில் நம்ம படிப்போம். 2 எண்களுக்கான வர்க்கமூலம் எப்படி கண்டுபிடிக்கும் தெரிஞ்சாலே நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். ஆனால் இங்கே தசம எண்களாக கொடுத்துருக்குறாங்க. டெசிமல் நம்பருக்கு ஸ்கொயர் ரூட் எப்படி எடுக்கிறது? ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறீங்க, இந்த 2025 அப்படின்ற நம்பரை ஒரு லாங் டிவிஷனுக்குள்ளே இப்படி எழுதிக்கிட்டு 20 அப்படின்றது ஹோல் பார்ட்டாகவும் 25 அப்படின்றது டெசிமல் பார்ட்டாகவும் இருக்குது. இது நம்ம டபுள்ஸாக நம்ம என்ன பண்ணிக்கிறோம், பேர் பண்ணிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 20 அதுக்குள்ளே வர பர்ஃபெக்ட் ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 16 தான். அதனால் 4 × 4 நமக்கு 16 வந்துடும். ரிமைண்டர் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு 4 கிடைக்குது. அகெயின் மேலே இருந்து அந்த 25 வெறும் 2ஆக வராது. அது ரெண்டும் ஒரே 25ன்றது ஒரு பேர். அப்போ ரெண்டும் சேர்ந்து தான் 25ஆக கீழே வந்துடும். அதான் நம்ம ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய விஷயம். நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா மேலே 4 என்ன இருந்ததோ கோஷன்ட்டில் என்ன இருக்கோ அதை நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணி ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். 8ன்னு போட்டுக்கணும். அதுக்கடுத்தது பக்கத்தில் ஒரு நம்பர் நம்ம சூஸ் பண்ண போகிறோம். அந்த நம்பர் எப்படி இருக்கணும், நம்ம போடும்போது இங்கே என்ன போடுறோமோ கோஷன்ட்டில் என்ன போடுறோமோ அதே தான் இங்கேயும் போடணும். சச் தட் அவங்களோட பேரோட ப்ராடக்ட்டு இந்த 425 வரணும். அப்படி நம்ம ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் மூலமாக 1 போட்டோம்னா 1 × 81 தான் வருது. அதேமாதிரி 2 போடுறோம், இங்கேயும் 2 போடுறோம், அதுவும் வராது. இதே மாதிரி நம்ம ட்ரை பண்ணும்போது 5 × 5 போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 425 கரெக்டாக வந்துடுது. அப்போது ரிமைண்டர் 0. அப்போது 4.5 தான் யாரோட ஸ்கொயர் ரூட், இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2025 அவங்களுடைய ஸ்கொயர் ரூட்டாக இருக்கிறாங்க. இதில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், நம்பருக்கு ஸ்கொயர் ரூட் எப்படி கண்டுபிடிக்கணும். இப்போ நான் உங்களுக்கு ஒரு டாஸ்க் தரேன். இந்த நம்பருக்கு உங்களால் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்கள். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1025 7
இந்த நம்பருக்கு உங்களால் ஸ்கொயர் ரூட் போட முடியுதா பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, அடுத்த கொஷின் போயிடலாம். 6வது கேள்வி. 1 கியூப் ப்ளஸ் 2 கியூப் ப்ளஸ் 3 கியூப் ப்ளஸ் 4 கியூப் ப்ளஸ் 5 கியூபின் மதிப்பானது இதுக்கு ஈக்குவலாக எந்த வேல்யூ வரும்னு கேட்குறாங்க. இது வந்து 10th புக்கில் இருக்கிற கான்செப்ட் பிரகாரம் சால்வ் பண்ணலாம், ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம்னாக்க சம் ஆஃப் த கியூப்ஸ் ஆஃப் த ஃபஸ்ட்டு 5 நேச்சுரல் நம்பர், அதாவது முதல் 5 இயல் எண்களின் கணங்களின் கூடுதல், அந்த கான்செப்டில் இருக்குது. ரைட்டா? இதுக்கு ஜென்ரலாகவே ஒரு ஃபார்முலா நமக்கு 10th புக்கில் இருக்குது. சம் ஆஃப் த கியூப்ஸ் ஆஃப் த ஃபஸ்ட்டு n நேச்சுரல் நம்பர், இதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா n இன்ட்டு n ப்ளஸ் 1 ஹோல் டிவைடட் பை 2, இதுக்கு மொத்தமாக ஒரு ஹோல் ஸ்கொயர். இது 10ஆம் புத்தகத்தில் இருக்கிற டைரக்ட் ஃபார்முலாங்க. சம் ஆஃப் த கியூப்ஸ் ஆஃப் த ஃபஸ்ட்டு n நேச்சுரல் நம்பருக்கான டைரக்ட் ஃபார்முலா இது. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்குதுன்னா, சரி இப்படியே வச்சுக்கலாம், இந்த ஃபார்முலா அப்படியே வச்சுக்கலாம். இப்போ அப்படியே எங்கே வரும்? ஆப்ஷன்ஸில் வரும். ஆப்ஷன்ஸ் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு பாருங்கள், சம் ஆஃப் த ஃபஸ்ட்டு 5 நேச்சுரல் நம்பர், இதுக்கும் நம்மளுக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய ஃபார்முலா 10th புக்கில் இருக்குது. முதல் 5 எண்களின் கூடுதல் என்ன ஃபார்முலா? ஜென்ரலாக எழுதிக்கலாம். முதல் n இயல் எண்களின் கூடுதல் பார்த்தீங்கன்னா n இன்ட்டு n ப்ளஸ் 1 ஹோல் டிவைடட் பை 2, இதுதான் வந்து ஃபஸ்ட்டு n நேச்சுரல் நம்பருக்கான சம் ஆஃப் ஃபார்முலா. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல் ஸ்கொயர் இருக்கிறதால இதுக்கு மொத்தத்துக்கும் என்ன பண்ணுறோம், ஒரு ஹோல் ஸ்கொயர் வருது. ஆப்ஷன்லேயே கொடுத்துருக்குறாங்க அந்த ஸ்கொயர். அப்போ இந்த ஆப்ஷன் தான் கொஷினில் கொடுத்துருக்கிற ஃபார்முலாவுக்கும் இந்த ஆப்ஷனில் இருக்கிற ஃபார்முலாவுக்கும் கரெக்டாக மேட்ச் ஆகுது பாருங்கள், ஒன்றி போகுது. அதனால் இது ரெண்டு தான் ஆன்சர்ஸாக இருக்குது. அப்படி இல்லைனா கூட நீங்கள் என்ன பண்ணலாம், இல்லை சார் எனக்கு ஃபார்முலாலாம் தெரியல சார் அப்படின்றவங்க என்ன பண்ணலாம்னா டேரெக்டாகவே 1 கியூப் 2 கியூப் 3 கியூப் இந்த வேல்யூஸ்லாம் போட்டு சம் பண்ணி டோட்டல் என்ன வருது பார்த்துக்குங்க. அதே மாதிரி இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன் எந்த ஆப்ஷனில் இந்த வேல்யூஸ் நீங்கள் போடும்போது உங்களுக்கு கரெக்டாக வருதுன்னு பார்த்த கூட நீங்கள் போடலாம். எப்படி போட்டாலும் உங்களுக்கு ஈஸி தான். பட் இது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லது உங்களுக்கு. ஓகேங்களா? அடுத்தது 7th கொஷின் பார்க்கலாம். 7th எல்லாமே டைரெக்டான கொஷின்ஸ் தான், மேட்சிங் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து சர்க்கிளை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் நமக்கு தெரிஞ்சதான் நம்ம போட முடியும். ஃபஸ்ட்டு ஏரியா ஆஃப் த செக்டார் ஆஃப் த சர்க்கிள். ஒரு செக்டார்னால் முதல்ல உங்களுக்கு என்னன்னு தெரியணும். ஒரு சர்க்கிள் இருக்குதுன்னா இந்த சர்க்கிளில் இப்படி 2 ரேடியஸ் வந்து பிரிச்சதுனாக்க உங்கள் நடுவில் ஒரு தீட்டா ஒன்று ஃபார்ம் ஆகிடும். அப்போது இந்த மாதிரி இப்போ உதாரணத்துக்கு பீஸா இருக்கு இல்லைங்களா, பீஸாவில் ஒரு பீஸ் மட்டும் பார்த்தோம்னா அது என்ன ஷேப்பில் இருக்குன்னா ஒரு செக்டார் ஷேப்பில் இருக்கும். இந்த செக்டாருக்கான ஏரியா ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். டைரக்ட் ஃபார்முலா தான், தீட்டா பை 360 இன்ட்டு πr ஸ்கொயர். ஏன்னா ஏரியான்றதால πr ஸ்கொயர், அவ்வளோதான். செகண்டை பார்க்குறோம், சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் செமி சர்க்கிள். அப்போது செமி சர்க்கிள் எப்படி இருக்கும், உங்களுக்கு இப்படி இருக்கும். செமி சர்க்கிளுடைய சர்க்கம்ஃபரன்ஸ் கேட்குறாங்க. மொத்தமாக ஒரு சர்க்கிள் இருந்துச்சுன்னா சர்க்கிளுடைய செமி சர்க்கிளுடைய சுற்றளவு ஃபார்முலா உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, 2πr. அங்கே பாதி இருக்கிறதால வெறும் πr மட்டும் இருக்கும். ஓகே, அதனால் பாருங்கள் போட்டிருக்கேன் பாருங்கள், 2πrல பாதி, அதனால இந்த 2 கேன்சல் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த மேலே இருக்கிற இந்த லைன் பார்த்தீங்கன்னா சென்டர்லேருந்து பார்த்தோன்னா லெஃப்ட்டில் ஒரு ரேடியஸ் இருக்குது, ரைட்டில் ஒரு ரேடியஸ் இருக்குது. அப்போது r + rன்னு போடுவோம், அது ஒரு 2rன்னு கிடைக்குது. அப்போ இந்த ஃபார்மேட்டில் எங்கே இருக்குது, இது இருக்குது பார்த்தோம்னா இந்த இருக்குது பாருங்கள், இதுதான் πr + 2r கான்செப்டில் இருக்குது. அது வந்து ஜென்ரலாக r காமன் இடத்துல எழுதியிருக்கிறாங்க. ஸோ தட் இஸ் த ஆன்சர். அடுத்தது கால்வட்டத்தின் பரப்பளவு, குவாட்ரண்ட். ஒரு ஃபுல் சர்க்கிள் இருந்துச்சுன்னா அந்த ஃபுல் சர்க்கிளுக்கு வந்து πr ஸ்கொயர் போடுறோம். அதில் 4ல் ஒரு பகுதின்னு சொன்னதால் πr ஸ்கொயர் பை 4. அப்போது ஃபஸ்ட் ஆப்ஷன் அதுக்கு மேட்ச் ஆகிடும். நெக்ஸ்ட்டு லென்த் ஆஃப் த ஆர்க் ஆஃப் த செக்டார். ஒரு செக்டார்னு நான் இப்போ நம்ம ஏற்கனவே மேலே பார்த்துட்டோம். அந்த செக்டாரில் இந்த வில் இருக்குது இல்லைங்களா, அந்த வில்லோடைய நீளம் அதை வந்து நம்ம எல்லுன்னு சொல்லுவோம். லென்த் ஆஃப் த ஆர்க் ஆஃப் த செக்டார். அப்போ அந்த எல்லுக்கான ஃபார்முலான்னு பார்க்கும்போது அது எங்கே இருக்குதுன்னா சுற்றளவு இருக்குது. சுற்றளவில் ஒரு பீஸாக இருக்கிறதால அதே தீட்டா பை 360 இங்கே என்ன பண்ணிக்கணும், πr ஸ்கொயருக்கு பதில் என்ன போடணும், 2πr போடணும். நல்லா கவனிச்சிக்கிங்க. ஏரியான்னு வரும்போது πr ஸ்கொயர், சர்க்கம்ஃபரன்ஸ் வரும்போது ஒரு 2πr. அதான் டிஃப்ரென்ஸ் ரெண்டுத்துக்கும். அவ்வளோதாங்க. அடுத்தது 8வது கேள்வி பார்க்கலாம். 8வது கேள்வி பார்த்தீங்கன்னா 4 சென்டிமீட்டர் ஆரம் உள்ள ஒரு
ஸ்பின்னரானது அது வந்து ஒரு செக்டார் ஷேப்பாக பிரிச்சிடுறாங்க. ஸ்பின்னர்னால் இப்படி சுற்றுறது ரைட்டுங்களா. அதை வந்து 16 ஈக்குவல் போர்ஷன்ஸாக பிரிச்சிடுறாங்க. பிரிச்சுட்டாக்க ஒரு போர்ஷனுக்கு என்ன ஏரியா இருக்குன்னு கேட்குறாங்க. இப்போ தான் பார்த்தோம். இதில் கோணம் கொடுத்துருந்தாங்கன்னா θ/360 × πr² போடலாம். ஏன்னா ஏரியா ஆஃப் த செக்டார் அதான் ஃபார்ம்லாம் அப்படி போயிருக்கலாம். இந்த கோணம் கொடுக்கல அப்படின்றதால அது கோணத்தை வச்சு போகிறது ரொம்ப டைம் ஆகும். இதில் ஷார்ட்டாக எப்படி பண்ணிக்கலாம்னா, ஒரு வட்டத்தோட பரப்பளவு உங்களுக்கு தெரியும், πr² நமக்கு தெரியும். அதனால் அந்த πr² இவங்க வந்து 16 பீஸாக பிரிக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க ரைட்டுங்களா. அப்போ 16 பீஸாக பிரிக்கிறதால πr²/16 பண்ணோம்னா நமக்கு டைரெக்டாக ஆன்சர் கிடச்சிரும். ஓகே, அடுத்து 9th கொஷின் இது போட்டிருக்க பாருங்கள். πr²/16 போட்டிருக்கிறேன். ரேடியஸ் வந்து 4. நீங்கள் டைரெக்டாக சால்வ் பண்ணுங்கள். மேலே ஒரு 4² பண்ணும்போது 16 கிடைக்குது. 16 கேன்சல் ஆகிடுது. டைரெக்டாக பை தான் ஆன்சர் இருக்குது. அடுத்து 9th கொஷின் பார்க்கலாம். ஓகே, ஒரு சமபக்க முக்கோண வடிவ வயலின் பக்க அளவு பரப்பளவு கேட்குறாங்க. ஒரு சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா தெரிஞ்சுங்க. ஏரியா ஆஃப் அன் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் which is equal to √3/4a². இதுதான் ஒரு சமபக்க முக்கோணத்தோட பரப்பளவுக்கான ஃபார்முலா. இந்த பரப்பு பார்த்திங்கன்னா 40 மீட்டர் கொடுத்துருக்குறாங்க. அப்போ நீங்கள் டைரெக்டாக 40ன்னு அப்ளை பண்ணி போடுங்க. இதுக்கு டைரெக்ட் ஆன்சர் உங்களுக்கு கிடச்சிரும். ஓகே, அடுத்தது 10வது கேள்வி பார்க்கலாம். 10வது கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா, the 2-dimensional shape obtained in the cross section of a sphere. ஒரு ஸ்பியரை என்ன பண்ண போகிறோம், ஒரு கத்தியை வச்சு வெட்டுற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. அப்படி குறுக்கு வெட்டும் போது உங்களுக்கு மேலே ஒரு ஃப்ளாட்டான ஸ்பேஸ் கிடைக்குங்களா, அந்த சர்ஃபேஸ் என்ன மாதிரி இருக்குன்னு கேட்குறாங்க. அது எப்படி இருக்கும், ஒரு வட்ட வடிவத்தில் இருக்கும். இது டைரக்ட் கொஷின் தான். அடுத்தது பார்க்குறோம், எக்ஸ்போனன்ஸ் அண்ட் பவர்ஸ்ன்ற கான்செப்ட் வந்துருக்கு. எது சரின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள். மேலே இருக்கிற m/3, கீழே இருக்கிறது m/8. அப்போ டிவைட் பண்ணும்போது என்ன பண்ணணும், மேலே டிவிஷனில் இருந்துச்சுனாக்கா பவரை மைனஸ் பண்ணிக்கணும்னு சொல்லுவாங்க. இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். a/m / a/n இப்படி இருந்ததுன்னா என்ன பண்ணிக்கணும், a/m-n ஒரு ஃபார்முலா இருக்குது நமக்கு எக்ஸ்போனன்ஸ் அண்ட் பவர்ஸில். அப்போ இதற்கு பிரகாரம் போடும்போது 3 - 8ன்னு வரும்போது உங்களுக்கு -5 வரணும். ஆனால் இவங்க என்ன பண்ணிருக்காங்க, +5 கொடுத்துருக்குறாங்க. அதனால் இது தப்பு. செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள், மேலேயும் கீழே ஒரே மாதிரி இருக்குது. அதனால் அடித்த உடனே நம்மளுக்கு என்ன வரணும், 1 தான் வரணும். ஆனால் சொல்லியிருக்காங்க 0 சொல்கிறாங்க. அதனால் இதுவும் தப்பு. மூணாவது பார்த்தீங்கன்னா 5m² சொல்கிறதால 5a² பண்ணால் 25, m² பண்ணால் 25m² வருது. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 10m² கொடுத்துருக்காங்க. இதுவும் தப்பாக இருக்குது. லாஸ்ட்டு மட்டும் தான் கரெக்டு. ஏன் கரெக்டுனா, எந்த நம்பருக்கும் பவரில் 0 இருந்துச்சுன்னா தட் இஸ் ஈக்குவல் டு 1. a/0 இஸ் ஈக்குவல் டு 1. a வந்து எதை வேணா இருக்கலாம். எனிதிங் பவர் 0 which is always equal to 1. அதனால் m/0 நமக்கு 1 தெரிஞ்சிச்சு. 2 × 1 2. நீங்கள் நிறைய பேர் இங்கே 0ன்னு நீங்கள் நினைப்பீங்க, 0 கிடையாது. சரியா, நல்லா யோசிச்சுக்கிங்க. m/0 வந்து 0 கிடையாது, அதோட வேல்யூ வந்து 1. அடுத்தது 12வது கொஸ்டின் பார்க்கலாம். இது வந்து ஃபேக்டரைசேஷன், காரணிப்படுத்துதல். எப்படி காரணிப்படுத்துகிற பார்த்துங்க. முதல்ல இருக்கிற 7ஐயும் கடைசியாக இருக்கிற -6ஐயும், அதாவது x² கெழு கோஎஃபிஷியன்ட்டையும் கான்ஸ்டன்ட்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 7r 42 -42 அதுங்க மேலே போட்டுக்கிறோம். மிடில் எக்ஸோடைய வேல்யூ என்ன இருக்குது பாருங்கள், கோஎஃபிஷியன்ட்டு -11. அதை என்ன பண்ணிக்கிறோம், இப்படி கீழே எழுதிக்கலாம் -11. இப்போது யூ ஹாவ் டு சூஸ் 2 numbers such that their product is -42 and their sum is -11. இந்த மாதிரி வர மாதிரி நம்ம 2 நம்பரை சூஸ் பண்ணணும். டேபிள் சொல்லி பார்த்தீங்கன்னா 6 42 வருது. யாராவது ஒருத்தருக்கு மைனஸ் போட்டாகணும் ரைட்டுங்களா. அதே மாதிரி அந்த மைனஸ் நம்ம போட்ட பிறகு அவங்க ரெண்டுத்தையும் சேர்த்து கூட்டும்போது நமக்கு என்ன வரணும், 11 வரணும். பார்த்தோம்னா இந்த கான்செப்ட் வரல, ஒர்க் அவுட் ஆகலை. அப்போ வேறு 6 42 மாதிரி வேறு எதாவது யோசித்து பார்க்கலாம். அப்படின்னு பார்க்கும்போது தான் நமக்கு தெரியுது 14 ஒரு 3, 14 3 பெருக்குனாக்கா -42 வரணும். இன்னொரு இடத்துல மைனஸ் மட்டும் போடணும். அப்போ மைனஸ் வந்து 14க்கு போட்டுக்கலாம். இப்போ -42 வந்துடுச்சு. -14 3 கூட்டினாக்கா -11 வந்துடுச்சு. அப்போது இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா -14 3 தான் ஃபேக்டர்ஸ் such that their product is -42 and their sum is -11. Now after that you have to look at the coefficient of x². If there is a 7, you have to divide these two factors by 7. ரெண்டையுமே 7ஆல் டிவைட் பண்ணிடணும். சப்போஸ் வேறு ஏதாவது 5 இருந்தாலோ அதை 5ஆல் டிவைட் பண்ணிக்கணும். என்ன இருக்கோ அதை டிவைட் பண்ணிக்க போகிறோம். இவங்க 7 இருக்கிறதால 7ஆல் 2 ஃபேக்டர்ஸை டிவைட் பண்ணிக்கிறோம். அப்போ இதில் மட்டும் 7 கேன்சல் ஆகிடுது. இங்கே 2 வந்துடுது, -2. அதை நம்ம ஃபேக்டராக எழுதிக்கலாம். x - 2
இந்த 3/7 எப்படி ஃபேக்டர் எழுதலாம்னா அந்த 7 வந்து எக்ஸ் கூட சேர்த்துக்கிறோம். அப்போது 7x + 3 இப்படி எழுதுறோம். ஃபேக்டர்ஸை எழுதும்போது நம்ம இப்படி எழுதுவோம். அப்போ 2 ஃபேக்டர்ஸ் நமக்கு கிடச்சிடுச்சு. இது மிக மிக முக்கியமான கான்செப்ட். ஃபேக்டரைசேஷன் ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 10th புக்கில் நீங்கள் நிறைய அது போடுற மாதிரி இருக்கும். இப்போ கற்று வச்சுக்கோங்க. அடுத்து 13வது கேள்வி பார்க்குறோம். 13வது கேள்வி கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்குது, ஆனால் ஈஸி தான். பாருங்கள், p³ - q³ செப்பரேட்டாக க்யூப் கொடுத்துருக்குறாங்க. விச் இஸ் ஈக்குவல் டு எந்த ஃபார்முலாவுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்குன்னு கேட்குறாங்க. இது டேரெக்டாக அந்த ஃபார்முலா தெரிஞ்சாலும் நீங்கள் போட்டுடலாம். தெரிஞ்சு வச்சுக்கிங்க. ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா? ஃபஸ்ட்டு p³ - q³ ஃபார்முலா பார்த்திங்கன்னா p - q × p² + q² + q pq, ரைட்டா? இதே ஃபார்முலா வேறு ஃபார்முலா இன்னொரு ஃபார்முலா ப்ளஸ்ஸுக்கு இருந்தால் யோசிச்சு பார்த்து இங்கே தெரிஞ்சு வச்சுக்கிங்க. இப்போ இந்த இடத்துல வந்து p³ - q³ பதிலாக இந்த இடத்துல வந்து ப்ளஸ் கொடுத்துருந்தாங்கன்னா ஃபார்முலா என்ன வருது தெரியுமா? அப்படியே இங்கே மாறும். இங்கே வந்து ப்ளஸ் வந்துடும். அதே p² + q² வந்துடும். ஆனால் கடைசியாக அந்த -pqன்னு வந்துடும். 2 ஃபார்முலா நோட் பண்ணி வச்சுக்கிங்க. சரி, இப்போ நம்மளுக்கு தேவையானதை மட்டும் பார்க்கலாம். ஓகே, இது உங்களுக்கு டைரக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். இங்கே பாருங்கள், p³ - q³ விச் இஸ் ஈக்குவல் டு இது எப்படி எழுதுறாங்க பாருங்கள். மேலே எழுதுக்க பாருங்கள். ஃபார்முலா பார்த்து தெரிஞ்சிடும் உங்களுக்கு. p³ - q³ -3pq × p - q. இதுவும் இன்னொரு ஃபார்முலா தான். p³ - q³ கூட இன்னொரு ஃபார்முலா, அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, விச் இஸ் ஈக்குவல் டு p - q the whole cube. ஓகே, இதிலிருந்து பார்த்தீங்கன்னா p³ - q³ ஈக்குவல் டு இங்கே இருக்க பாருங்கள், இந்த மைனஸில் இருக்கிற இந்த டேர்ம் இது எல்லாத்தையும் நம்ம ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போனோம்னா என்ன ஆகிடுது? ப்ளஸ்ன்னு மாறிடுது. ஓகேங்களா? அப்போ இதிலேருந்து இந்த ஸ்டெப் கிடச்சிருக்கு. இப்போ இதிலிருந்து என்ன பண்ணலாம்? இந்த ஃபஸ்ட்டு டேர்ம்லேயும் பாருங்கள், செகண்ட் டேர்ம்லேயும் பாருங்கள், ஏதாவது காமனாக இருக்கான்னு பார்க்கலாம். ஏதாவது காமன் எடுக்க முடியுதான்னு பார்க்குமா? எதுவும் காமன் எடுக்க முடியாது. p - q இருக்குது. ஆனால் இருந்தாலும் இந்த ஃபார்முலா மெத்தடில் கொண்டு வரணும் இல்லைங்களா? அதுக்காக என்ன பண்ணலாம்? எப்படி பண்ணுறோம்? அப்படியே இருக்குது பாருங்கள். இந்த ஃபார்முலாவில் கேட்டுறது என்ன இருக்காங்க? p - q the whole cube தான் அப்படியே வச்சுருக்காங்க. ஆனால் அங்கே மைனஸ் இருக்குது. அதே மாதிரி இப்போ இதை கொண்டு வரணுன்றதுக்காக கிட்டத்தட்ட முடிச்சிட்டோம். இப்போ இந்த p - q whole cube அப்படியே வச்சுக்கலாம். இங்கே ஒரு மைனஸ் வேணும். அதனால் இங்கே ப்ளஸ் இருக்கிறதுலேருந்து என்ன பண்ணுறோம்? ஒரு மைனஸ்ன்னு வெளியே போட்டுக்கிறேன். அப்போது அந்த மைனஸை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக உள்ள என்ன பண்ணிக்கிறோம்? இன்னும் ஒரு மைனஸ் வரணும். அப்போ மைனஸ் × மைனஸ்ன்னு போட்டால் தான் அது கரெக்டாக இருக்குது. ஏன்னா உங்களுக்கு மைனஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கேள்வியில் ஒரு மைனஸ் பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இதுக்காக இப்படி எழுதிட்டோம்னா மீதி இந்த ப்ராக்கெட் உள்ள வருது பாருங்கள். இது எல்லாமே நமக்கு தேவையான அந்த டேர்ம், அந்த டேஷ் கொடுத்துருக்காங்க இல்லையா? டேஷுக்கு தேவையானது எல்லாமே இது தான். அப்போது எந்த ஆப்ஷன் பாருங்கள்? -3pq × p - q. நல்லா யோசிச்சு பாருங்கள். கன்ஃபியூஸ் பண்ணுறதுனே இங்கே ப்ளஸ்லையும் கொடுத்துருக்காங்க. அது கிடையாது. இந்த கேள்வியில் இங்கே ஒரு மைனஸ் வெளியே வந்துட்டதால் ஒருவேளை இங்கே ப்ளஸ்ஸு கொடுத்துருந்தாங்கன்னா நமக்கு ஆப்ஷன் எது வந்திருக்குனாக்க இந்த ஆப்ஷன் வந்திருக்கும். ஆனால் அங்கே மைனஸ் இருக்கிறதால அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக உள்ள ஒரு மைனஸ் நம்ம போடணும். ஏன்னா மைனஸ் × மைனஸ் தான் ப்ளஸ் வரும் இல்லைங்களா? அதனால் அதை நம்ம யூஸ் பண்ணி கரெக்டாக போடுற மாதிரி இருக்கும். இதை மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு, இது 2 பேருக்கு ப்ராடக்ட் கேட்குறாங்க. நம்பரும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம், வேரியபிளும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்படி பண்ணும்போது பவர் டு த பவர் வந்துச்சுனாக்க என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், 8 × t⁶, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த 2t² ஹோல் க்யூப்ன்றதால இந்த 3 க்யூப் வந்து செப்பரேட்டாக அப்ளை பண்ணணும். நம்பருக்கும் அப்ளை பண்ணணும், வேரியபிளுக்கும் அப்ளை பண்ணணும். அப்போ 2 க்யூப் பண்ணும்போது நமக்கு 8 கிடைக்குது. t² அதுக்கு பவரில் பவர் வந்தால், பவருக்கு பவர் வந்தால் பெருக்கணும். ஞாபகம் வச்சுக்கிங்க. பவருக்கு இன்னொரு பவர் வந்தால் என்ன பண்ணணும்? பெருக்கணும். இதை வேணால் உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு ஷார்ட்கட் சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து கடவுள் வந்து ஒரு பவர் கொடுக்குறாரு. அந்த பவர் வந்து போதாதுன்னு இன்னொரு பவர் கேட்குறீங்க கடவுள்கிட்ட. அப்போ பவருக்கு மேலே பவர் வருதுன்னா உங்கள் பவர் என்ன பண்ணணும்? பெருகும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அப்போ அது பிரகாரம் t பவர் நமக்கு 6ன்னு கிடைக்குது. இது ரெண்டுத்தையும் டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 8 × 8 = 64. t⁶ t⁶ பவர் இங்கே இந்த t⁶ இந்த மாதிரி t⁶ ரெண்டுமே வேரியபிள் பேஸ் 2 அடுக்கு 2 சமமாக இருந்தால், அது அடிமான 2 சமமாக இருந்தால் அடுக்கு 2 என்ன பண்ணிக்கணும்? கூட்டிக்கணும். பவர் பேஸ் 2 சேமாக இருந்தால் பவர் ஆட் பண்ணிக்கணும். அதனால் t⁻12 அவ்வளோதாங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இது பேசிக் தான். த பாயிண்ட் ஆஃப் த இன்டர்செக்ஷன் ஆஃப் த லைன்ஸ் x = 7க்கும் y = -7 வெட்டிக்கிற இடம் கேட்குறாங்க. இது நீங்கள் x ஆக்சிஸ் y ஆக்சிஸ் நார்மலாக வரைச்சிக்கிங்க. நார்மலாக வரைஞ்சிக்கிட்டு இதில் நீங்கள் கிராஃப் போட்டு பார்த்தாலே உங்களுக்கு கிடைச்சிரும். ஃபஸ்ட்டு x = 7 அப்படின்னு சொல்கிறதால x ஆக்சிஸில் இப்படி x ஆக்சிஸ் y ஆக்சிஸ் நம்ம எழுதிக்கலாம். x = 7 அப்படின்றது x ஆக்சிஸில் நேராக அப்படி 7ல் போகும். x = 7. அடுத்தது y = -7ன்றது கீழே y ஆக்சிஸில் -7 இங்கே போகும். இது y = -7.
இப்போ 2 பேரும் மீட் பண்ணிப்பாங்க இல்லைங்களா, அந்த இடம் கேட்குறாங்க. அந்த இடத்துல இங்கே நிற்கிறீங்கன்னு வச்சிங்கன்னா, அங்கே நிற்கிற இடத்துல வந்து உங்களுக்கு எக்ஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸ் பார்க்கணும். எக்ஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது, 7 யூனிட்ஸ். அப்புறம் ஒய் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது, அதுவும் ஒரு 7 யூனிட்ஸ் டிஸ்டன்ஸ் இருக்குது. அப்போது 7, -7 அந்த பாயிண்ட்டை தான் கேட்குறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. டைரக்ட் கொஷின் தான். அடுத்தது பார்க்கலாம். The sum of 2 times of a number and half of the number is 110. இந்த வார்த்தையை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சு நீங்கள் ஒரு ஈக்குவேஷன் எழுதணும். நீங்கள் ஒரு எண் இருக்குது, அந்த எண்ணோட இரு மடங்குடன் அந்த ஓர் எண்ணை நம்ம என்ன பண்ணிக்கலாம், எக்ஸ்னு வச்சுக்கலாம். அந்த எண்ணோடைய இரு மடங்கு அப்படின்னது ஒரு 2xன்னு அர்த்தம். அது கூட எதை பண்ணுறாங்க, அந்த எண்ணோட பாதி. அப்போ அப்படின்றது பாதின்றதில் x/2. இது ரெண்டையும் கூட்டினா என்ன வருதுன்றாங்க, 110 வருதுன்றாங்க. அப்போ ஈக்குவல் டு 110ன்னு எழுதிக்கிறீங்க. இதை சால்வ் பண்ணால் போதும். இந்த டினாமினேட்டரில் இங்கே 2 இருக்கிறதால யூ ஹேவ் டு டேக் எல்சிஎம். அப்படி எடுத்திங்கனாக்கா இந்த ஸ்டெப் 4x + x/2 = 110 வருது. டினாமினேட்டரில் இருக்கிற இந்த 2-ஐ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டோம்னாக்கா நமக்கு 220 வந்துடுச்சு. அகெயின் இந்த 5 ப்ராடக்ட்டில் இருக்குது. இந்த 5x எப்படி தெரியுதில்ல உங்களுக்கு, 4x + x தான் 5x. அகெயின் திஸ் 5 goes to the denominator இந்த ரைட் ஹேண்ட் சைடு. இதை கேன்சல் பண்ணாக்கா டைரக்ட் ஆன்சர் 44. அடுத்து 17வது கொஷின் பார்க்குறோம். 17வது கேள்வி, இந்த லாபம் நஷ்டம் இது வந்து வாழ்க்கை கணக்குன்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த கண்டிப்பாக ப்ராஃபிட் லாஸு, செல்லிங் ப்ரைஸ், காஸ்ட் ப்ரைஸ் இதில் பேஸ் பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு கொஷின் கண்டிப்பாக கேட்பாங்க. நல்லா அது தெளிவாக பார்த்துக்குங்க. ஓகே, என்ன சொல்கிறாங்கன்னா 385 ரூபாய்க்கு பழங்களை விற்கிறது மூலமாக 77 ரூபா லாபம். இப்போ ஒருத்தருக்கு லாபம் கிடைக்குதுனால என்ன அர்த்தம், அவருடைய செல்லிங் ப்ரைஸ் வந்து காஸ்ட் ப்ரைஸை விட என்னவாக இருக்கும், அதிகமாக இருக்கும். சரிங்களா? சரி, லாபத்துக்கு சதவீதம் கேட்குறாங்க, அதாவது ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கேட்குறாங்க. முதல்ல நம்ம காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்கலாம். அந்த பொருளை எவ்வளோக்கு வாங்கியிருப்பாருன்னு முதல்ல தெரிஞ்சால் நம்ம போட முடியும். ஃபஸ்ட்டு காஸ்ட் ப்ரைஸ், அதாவது அந்த பொருளோட அடக்க விலை கண்டுபிடித்தான ஃபார்முலா பாருங்கள். விற்பனை விலை மைனஸ் அந்த லாபம் மைனஸ் பண்ணிக்கலாம். அந்த ஃபார்முலா எழுதிக்கிங்க. சிபி காஸ்ட் ப்ரைஸ் = செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் ப்ராஃபிட். யூஸ் பண்ணி போடும்போது நமக்கு காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ கிடைக்குதோ 308. அதாவது 308 ரூபாய்க்கு அந்த பொருளை வாங்கி 385 ரூபாய்க்கு விற்றுருக்கிறாரு. அப்படி விற்கும்போது தான் 77 ரூபா என்ன கிடைக்குது, அவருக்கு லாபமாக கிடைக்குது. அப்படின்றது அந்த கதை. புரிஞ்சுக்கிட்டிங்களா? இப்போ எவ்வளவு லாபம் சதவீதத்தில் கேட்குறாங்க. ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஃபார்ம் நோட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி லாஸ் பர்சன்டேஜ் இதே ஃபார்மில் தான். இங்கே லாஸ் பர்சன்டேஜ் போட்டோம்னா இங்கே லாஸ்ன்னு எழுதிக்கணும். இங்கே ப்ராஃபிட் பர்சன்டேஜ் போட்டதால் ப்ராஃபிட் பை காஸ்ட் ப்ரைஸ் × 100. காஸ்ட் ப்ரைஸாக மெயின், அதை பேஸ் பண்ணி தான் நம்ம பர்சன்டேஜ் போட முடியும். இதே தான் லாஸுக்கும். ஓகேங்களா? மாற்றிக்கணும். அப்போது எவ்வளோ வருதுங்க, ப்ராஃபிட்டோட வேல்யூ போட்டுக்கிறீங்க, டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் போட்டுக்கிறீங்க × 100. இதை டிவைட் பண்ணலாம். 77க்கும் இந்த 308 கேன்சல் பண்ணாக்கா 4 டைம்ஸ் வருது. அப்போ 1/4 × 100. 100 4 டிவைட் பண்ணாக்கா 25% டைரக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். டைம் அண்ட் ஒர்க்குங்க. இப்போ எப்படி நான் லைஃப் மேத்தமெட்டிக்ஸில் உங்களுக்கு ப்ராஃபிட் லாஸ் பண்ணணும், இந்த மாதிரி டைம் அண்ட் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. நேரம் மற்றும் வேலை கான்செப்ட் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இந்த கான்செப்ட்லேயும் உங்களுக்கு ப்ராப்ளம் கண்டிப்பாக கேட்பாங்க. இந்த நேரம் மற்றும் வேலை கணக்கு பார்க்கலாம். ஏ என்பவர் மட்டும் தனியாக ஒரு வேலை 20 நாளில் முடிக்கிறாரு. அப்புறம் ஏபி 2 பேரும் சேர்ந்து எவ்வளோ நாள் முடிக்கிறாங்க, 4 நாளில் முடிக்கிறாங்க. பி என்றவர் மட்டும் எப்போ கேட்பார், அந்த வேலையை முடிச்சுவான்னு கேட்குறாங்க. முதல்ல இந்த கான்செப்ட் எப்படி போடுவோம்னா, உங்கள் புக்கில் 8th புக்கில், இதெல்லாம் 8வது புக்கில் ரொம்ப எந்த தெளிவாக உங்களுக்கு கொஷின்ஸ் இருக்குது. இதெல்லாம் 8வது புக்கிலேருந்து வர கான்செப்ட் இது, தெளிவாக பார்த்துக்குங்க. ஏ என்பவர் ஒரு நாளில் செய்த வேலையை அப்படி கண்டுபிடித்து மொத்தம் 20 நாளில் முடிக்கிறாருன்னா அப்போ ஒரு நாளில் எவ்வளோ முடிச்சிருப்பாரு, 1/20 போட்டுக்கணும். இப்படி தான் உங்கள் புக்கில் இருக்கும், பார்த்துக்குங்க. அதேமாதிரி ஏவும் பியும் 2 பேரும் சேர்ந்து, அப்போது ஏவும் பியும் 2 பேரும் சேர்ந்து ஒரு நாளில் முடிக்கிறாங்க. எப்படி கண்டுபிடிக்கலாம், ஆல்ரெடி ஏவுக்கு வந்து ஒரு 1/20, பி தெரியாது, 2 பேர் சேர்ந்து எவ்வளோ முடிக்கிறாங்கன்னு கொடுத்துருக்குறாங்க. அதனால் பி வந்து ஒரு 1/x வச்சுக்கலாம் தெரியாததால். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 பேர் சேர்ந்து எவ்வளோ நாள் முடிக்கிறாங்க, 4 நாளில் முடிக்கிறாங்க. மொத்தமாக 4 நாளில் முடிக்கிறாங்கன்னா நம்ம போட்டுறது ஒரு நாளைக்கு போட்டுட்ருக்கோம், 1 டேவில். அப்போ 1 டேக்கு என்ன வரும், ஒரு 1/4 வரும். எவ்வளோதாங்க. இதை நம்ம எல்சிஎம் மட்டும் சால்வ் பண்ணால் போதும். முதல்ல இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற இந்த 1/20 நமக்கு ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிடலாம். அப்படி கொண்டு போயிட்டீங்கன்னாக்க 1/4 - 1/20 இந்த ஸ்டெப் வந்துடுது. இதிலேருந்து எல்சிஎம் எடுக்கலாம். ஆல்ரெடி இங்கே 4 இருக்கிறதால இதை நம்ம 5ஆல் பிரிக்கலாம், மேலே கீழையும். அப்போ 5 - 1 / 20 இந்த ஸ்டெப் வந்துடும். அப்புறம் மேலே வந்து 5 - 1 4, அப்போ 4/20. இதை அடித்தோம்னாக்க கேன்சல் பண்ணோம்னாக்க 1/5. இது என்ன அர்த்தம்னா 1/5 யாரோடது, 1/xக்கு, அதாவது பி என்பவர் ஒரு நாளில் செஞ்ச வேலை தான் 1/5.
அவங்க என்ன கேட்குறாங்க, எத்தனை நாளில் முடிப்பாங்க கேட்குறாங்க. அப்போ தலைகீழ் எடுத்திங்கன்னா ரெசிப்ரோக்கல் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 5 தான் ஆன்சராக கிடைக்கும். அப்போ 5 நாளில் பி மட்டும் தனியாக அந்த வேலையை செஞ்சார்னா 5 நாளில் முடிப்பார். ஓகேங்களா. அடுத்து பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. 19வது கணக்கு. இது டிஎன்பிஎஸ்சிலேயே அடிக்கடி கேட்கக்கூடிய, டிஎன்பிஎஸ்சின்னு சொல்லுவாங்க, கவர்மெண்ட் எக்ஸாமுக்கே இந்த கொஷின் அடிக்கடி கேட்குறாங்க. அந்தளவுக்கு முக்கியமானது. இதுவும் அந்த டைம் அண்ட் ஒர்க்கில் வரக்கூடிய கான்செப்ட் தான். கேள்வி நல்லா படித்து பாருங்கள். 48 ஆள்கள் இருக்கிறாங்க. 8 மணி நேரம் வேலை செஞ்சு அதில் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை செய்கிறாங்க. அப்படி செய்யும்போது 5 நாளில் முடிச்சிடறாங்க. எவ்வளோ வேலையை முடிக்கிறாங்க? 40 கிலோமீட்டருக்கு ரோடு போட்டுடுறாங்க. இதே மாதிரி 40 வேலையாளர் இருக்கிறாங்க. 6 மணி நேரம் ஒரு நாளைக்கு வேலை செஞ்சு 10 நாளில் எவ்வளோ சாலையை முடிப்பாங்கன்னு கேட்குறாங்க. இதுக்கு முக்கியமான விஷயம் அந்த ஃபார்முலா தாங்க. இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் போதுங்க. என்னது M1 T1 D1/W1 சொல்கிறீங்களா? இல்லைன்னா அர்த்தம்னா M என்னது மெம்பர்ஸு, எவ்வளோ மென் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அப்படி குறிக்கிறது. டீன்றது டைமு, டின்றது டேஸ், நம்பர் ஆஃப் டேஸு, டிவைடட் பை W1னா அவங்களுடைய ஒர்க்கு, எவ்வளோ ஒர்க் முடிச்சிருக்காங்க. இது ஃபஸ்ட்டு டீம். ஈக்குவல் டு போட்டு செகண்ட் டீம் கேட்குறாங்க. M2னா செகண்ட் டீமில் இருக்கிற மெம்பர்ஸ், T2னா அவங்களுடைய டைம், D2னா அவங்கள எத்தனை நாள் வேலை செஞ்ச அந்த வேலை நாட்கள், W2னா அவங்க செஞ்ச வேலை. இது எல்லாமே இது மொத்தம் 9 காம்பனண்ட், மேலே ஒரு 3, இங்கே ஒரு 4, அந்த பக்கம் 4, அந்த பக்கம் 4, 8 காம்பனண்ட்டில் 7 காம்பனண்ட்டு கொஷினில் கொடுத்துருக்குறாங்க. ஒரே ஒரு காம்பனண்ட் மட்டும் கொடுக்கல, அதுதான் அந்த எக்ஸு. எல்லா வேல்யூஸும் நான் டைரெக்டாக அப்ளை பண்ணியிருக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு கேன்சலேஷன் தான், எல்லாத்தையும் கேன்சல் பண்ணுங்கள். எலிமினேஷன் நீங்கள் ப்ராப்பராக பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான ஆன்சர் x = 50 கிடைக்கும். இது கேன்சல் பண்ணுறதுலாம் உங்களுக்கு ஈஸி தான். மேலே இருக்கிற நம்பரை மேலே இருக்கிற நம்பர் கூட அடிச்சிக்கலாம். இந்த கீழே இருக்கிற நம்பரை நீங்கள் லெஃப்ட் சைடில் இருக்கிற மேலே இருக்கிற நம்பர் கூட ஒன்று அடிக்க முடியும். இங்கே இருக்கிற கீழே இருக்கிற 40க்கும் அங்கே இருக்கிற 40 அடிக்க முடியாது, ரைட்டுங்களா. இங்கே மேலே இருக்கிறதையும் அந்த ரைட் ஹேண்ட் சைடில் மேலே இருக்கிறதையும் அடிக்கலாம், அது கேன்சல் பண்ணிக்கோங்க. அப்புறம் கீழே இங்கே இருக்கிற லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கீழே இருக்கிற நம்பரையும் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மேலே இருக்கிற நம்பர் வேணால் அடிக்கலாம். அப்படி அடிச்சுட்டு கடைசியாக நீங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு x = 50 ஆன்சர் கிடைக்குது. அடுத்த கேள்வி பார்க்கலாம். கூட்டு வட்டி, தனி வட்டி மிக முக்கியமான கான்செப்ட்டு. இந்த கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் 2 வருஷத்துக்கான டிஃப்ரென்ஸுக்கான ஃபார்முலா, டைரெக்டான ஃபார்முலா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமான ஃபார்முலா இது. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 2 years. 2 ஆண்டுகளில் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையான வித்தியாசத்துக்கான ஃபார்முலா D = P × R/100². Pனா பிரின்சிபல் 10,000, ரேட்டு ஆர்ன்றது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு, அதை டைரெக்டாக அப்ளை பண்ணியிருக்கிறேன். அப்ளை பண்ணி சால்வ் பண்ணோம்னாக்க 81 தான் டைரக்ட் ஆன்சர். முக்கியமான ஃபார்முலா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பித்தாகரன் ட்ரிப்ளெட்ஸ். பித்தாகரஸ் தியரம் உங்களுக்கு தெரியும். பித்தாகரஸ் தியரத்தில் இது A, இது B, இது C இருந்ததுன்னா நமக்கு தெரியும். என்ன தெரியும்? ஃபார்முலா தெரியும். A² + B² = C². இதை எப்படி எந்தெந்த ட்ரிப்ளெட்ஸில் சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ அவங்களாம் பித்தாகரன் ட்ரிப்ளெட்ஸ் நம்ம சொல்லுவோம். இது நீங்கள் டைரக்ட் மெத்தடில் தான் என்ன பண்ணோம், எடுத்து அப்ளை பண்ணி தான் செக் பண்ணி பார்க்கணும். அப்படி செக் பண்ணும்போது உங்களுக்கு இந்த செகண்ட் ஆப்ஷன் தான் உங்களுக்கு சூட் ஆகுது. அதாவது 20 ஸ்கொயர் பண்ணி அது கூட 48 ஸ்கொயர் பண்ணி சம் பண்ணும்போது 52² அது ஈக்குவலாக வருதுன்றது நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி தான் நீங்கள் போடணும். அப்படி போட்டிங்கன்னா ஆன்சர் கிடச்சிடும். அடுத்தது 22 ஒரு உள்வட்ட மையத்தை வச்சு பேஸ் பண்ணி கொடுத்துக்கிறாங்க. முதல்ல இப்போ உள்வட்ட மையம்னா என்னன்னு தெரியணும். அது தெரிஞ்சால் தான் நம்ம போட முடியும். உள்வட்ட மையம் தெரியணும், நடுக்கோட்டு மையம் தெரியணும், குத்துக்கோட்டு மையம் தெரியணும். இதெல்லாம் தெரிஞ்சால் தான் நீங்கள் போட முடியும். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி இந்த பேசிக் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஒரு முக்கோணத்துக்கு மொத்தம் 3 மீடியன்னு சொல்ல முடியும். நடுக்கோடுகள் நம்ம சொல்லுவோம், நடுவில் வெட்டிட்டு போகும். ஓகேங்களா. இந்த எல்லுன்ற முனையிலேருந்து நேராக ஆப்போசிட் சைடுக்கு மிடில் வெட்டுற மாதிரி வந்தோம்னா அது மிட் பாயிண்ட், அதாவது மிட் பாயிண்டில் வெடிச்சுன்னா மீடியன் நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி 3 மீடியன் வரைஞ்சி அந்த மீடியன்ஸ் எல்லாரும் கன்கரன்ஸ் ஆகிறாங்க இல்லைங்களா. 3 பேரும் ஒரு இடத்துல மீட் பண்ணுவாங்க. சந்திக்கிற புள்ளி அதுக்கு பேர் என்ன சொல்கிறோம், அப்போ சென்ட்ராய்டு. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஆல்டிடியூட் நடத்தினா மீடியனுக்கு ஆல்டிடியூட்னா வித்தியாசம்னா, ஆல்டிடியூட் என்பது நேராக 90 டிகிரியில் வெட்டணும், பர்பண்டிகுலராக இருக்கணும். ஆனால் மீடியன் மிட் பாயிண்டில் போகணும். ஓகேங்களா. இதுதான் ரெண்டுத்துக்கு வித்தியாசம். மிட் பாயிண்டில் போனால் மீடியன், பர்பண்டிகுலராக போனால் அது பேர் ஆல்டிடியூட். அது பேர் 3 ஆல்டிடியூட் வரையும் அந்த 3 ஆல்டிடியூட் மீட் பண்ணிக்கிற பாயிண்ட்டுக்கு பேர் ஆர்த்தோ சென்டர்னு சொல்லுவோம். அதுக்கடுத்தது 3வது ஆங்கிள் பைசெக்டார். ஆங்கிள் பைசெக்டார்னால் ஒன்றும் கிடையாதுங்க. ஆங்கிளை பைசெக்ட் பண்ணிட்டு போகணும், பாதியாக வெட்டிட்டு போகணும். கோண இருசமவெட்டின்னு சொல்லுவாங்க. இந்த கோணத்தை 2 பகுதியாக வெட்டிட்டு போச்சுன்னா அதெல்லாம் சொல்கிறோம் கோண இருசமவெட்டி, ஆங்கிள் பைசெக்டார் சொல்கிறோம். அப்போ அதே மாதிரி நம்ம மொத்தம் 3 ஆங்கிள் பைசெக்டார் வரைவோம் ஒரு முக்கோணத்துக்கு. அந்த 3 ஆங்கிள் பைசெக்டார் மீட் பண்ணிக்கிற பாயிண்ட் இருக்கு இல்லையா நடுவில், அதுக்கு பேர் தான் என்னது, இன்சென்டர்.
உள்வட்ட மையம் நம்ம சொல்லுவோம். அவ்வளோதாங்க. அப்போ இதில் இது தெரிஞ்சால் நீங்கள் வந்து டயக்ராம் பார்க்க முடியும். இந்த டயக்ராம் பாருங்கள். இந்த இடத்துல ஐ வந்து இன்சென்டர்னு சொல்லிட்டாங்க. இன்சென்டர் சொன்னதால் இங்கே ஆல்ரெடி இங்கே 25 இருக்கிறதால அப்போ மேலே என்ன தான் வரும், 25 தான் வரும். சிமிலர்லி இது 35ன்றதால மேலேயும் வந்து ஒரு 35 வந்துடும். ஆக மொத்தத்தில் இந்த ஆங்கிள் மொத்தமாக ஒரு 50, இந்த ஆங்கிள் மொத்தம் ஒரு 70 தெரிஞ்சிச்சு. அப்புறம் நம்ம ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ட்ரையாங்கிள் தெரியும். முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் நமக்கு என்ன கிடைக்கும், 180 கிடைக்கும். இது யூஸ் பண்ணி போட்டோம்னாக்க எக்ஸோட வேல்யூ 60 கிடச்சிச்சு. 23 பார்க்குறோம். 10 ப்ரைம் நம்பர்ஸுக்கு முதல் 10 ப்ரைம் நம்பர்ஸுக்கு என்ன கேட்குறாங்கன்னா வீச் ரேஞ்சுன்னு கேட்குறாங்க. ரேஞ்சோட ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், 9th புக்கில் இருக்குது. ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு எல் மைனஸ் எஸ்ன்னு நமக்கு ஃபார்முலா தெரியும். முதல்ல இந்த நம்ம 10 ப்ரைம் நம்பர்ஸ் யார் யாருன்னு கண்டுபிடிச்சி எழுதிக்கிறோம் பாருங்கள். இதுதான் ஃபஸ்ட்டு 10 ப்ரைம் நம்பர்ஸ். நோட் பண்ணி வச்சுக்கிங்க, முக்கியமானது. எல்லுனா லார்ஜஸ்ட் நம்பர், எஸ்னா ஸ்மாலஸ்ட் நம்பர். இப்போ 29லேருந்து 2 நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா 27. நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 24. ஃபிபோனாக்கி சீக்வன்ஸ்னால் ஒன்றும் கிடையாதுங்க, ஒரு அழகான சீக்வன்ஸு. எண்களை வந்து அழகாக வரிசைப்படுத்தி எழுதி போகிறோம். கேம் மாதிரி தான் இது. ஃபஸ்ட் நம்பரும் செகண்ட் நம்பரும் கண்டிப்பாக ஒன்று தான் இருக்கணும். இது ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபிபோனாக்கி சீக்வன்ஸ்னால் சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட் நம்பரும் 1, செகண்ட் நம்பரும் 1, அது ரெண்டையும் கூட்டி அப்படியே அடுத்தது என்ன பண்ணணும், சக்ஸஸிவ் என்ன பண்ணணும், ப்ரிசீடிங் வேல்யூஸை கூட்டி போடணும். இப்போ இந்த 1ஐயும் சம் பண்ணாக்க 2, அப்புறம் இந்த 1ஐயும் 2வும் சம் பண்ணாக்க 3, இந்த 2ஐயும் 3ஐயும் சம் பண்ணாக்க 5. இதே மாதிரி சம் பண்ணிட்டே போகணும். ஜென்ரலாக இந்த சீக்வன்ஸ் எப்படி சொல்லுவாங்கன்னா, ஒரு எஃப்என் கண்டுபிடிக்கணும், என் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கணும்னா அது எப்படி கண்டுபிடிக்கணும், எங்கேருந்து வருது, எஃப்க்கு முன்னாடி இருக்கிற n-1 டேர்மையும் ப்ளஸ் அந்த எஃப்க்கு அதுக்கு முன்னாடி இருக்கிற இன்னொரு டேர்ம், அப்போ n-2. இதை சம் பண்ணிகிட்டே போகிற வேலைக்கு பேர் தான் எஃப்ன்னு சொல்லுவோம். இப்போ இதுதான் இப்போ ஜென்ரலாக ஒரு ஃபிபோனாக்கி சீக்வன்ஸோடைய டெஃபனேஷன். நோட் பண்ணி வச்சுக்கிங்க. ஃபிபோனாக்கி சீக்வன்ஸை இப்படி தான் சொல்லுவாங்க. ஓகே, இப்போ இந்த ஃபிபோனாக்கி சீக்வன்ஸ்னு லைனாக எழுதிட்டே போகிறோமா, அப்படியே எழுதிட்டே போயிட்டு இது வரைக்கும் போகிறோம்னாக்கா 15வது உறுப்பு வரைக்கும் போகிறோம். அது மட்டும் இல்லாமல் 14வது உறுப்பு முன்னாடி வந்துடும். அப்போ 15 வரைக்கும் எழுதுங்க. முதல்ல 15 உறுப்பு எழுதும்போது 610 தான் 15வது உறுப்பாக இருக்குது. 16வது உறுப்பு 11th டேர்ம் வந்து 89 இருக்குது. இது நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்கன்னு நினைக்கிறேன். ரைட்டாக வித்தியாசம் கேட்குறாங்க. மைனஸ் பண்ணி போட்டீங்கன்னாக்கா 521. லாஸ்ட் கொஷின் நம்பர் 25. HCF ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. மீப்பெரு பொது காரணி. இது எப்படி சார் போடலாம், பேசிக்காக நம்ம 10th புக்கில் வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு போடலாம். அது ஹையர் லெவலில் போகிற மாதிரி இருக்கும். நம்ம உங்களுக்கு புரியுற மாதிரி இப்படியே சொல்லி கொடுத்துறேன். சின்ன கிளாஸில் நீங்கள் படித்த மாதிரி முதல்ல 128 நம்ம ப்ரைம் ஃபேக்டர்ஸாக எழுதுகிறோம். ப்ரைம் ஃபேக்டர்ஸ்னால் அது அக்கு வேறு ஆணி வேறாக பிரித்து எழுதுறோம். எப்படி வரும் அப்படின்னு பார்க்கும்போது 128 2 × 2 × 2 × 2 × 2 × 10 எத்தனை வருது பாருங்கள், 2 4 6 7 2 மல்டிப்ளை பண்ணால் 128 கிடைக்குன்னு சொல்கிறோம். அதேமாதிரி 288, இந்த 280 என்ன பண்ணுறோன்னா சேம் இந்த மாதிரி ஃபேக்டர்ஸை நம்ம எழுதியாச்சு. எழுதின பிறகு இதிலேருந்து மீப்பெரு பொது காரணியை பார்க்கலாம். HCF இப்போ ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்கதான் பார்க்கணுங்க. இப்போது ஒரு 2, இங்கே 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 லாஸ்ட்டாக 2 இருக்குது. ஆனால் அதுக்கு ரெண்டுத்துக்கு இங்கே கீழே பேர் இல்லை பாருங்கள். காமனாக இருந்தால் தான் நம்ம சொல்ல முடியும். இங்கே எது காமனாக இல்லை, அதனால் அவங்க 2 பேர் கிடையாது. அப்போ யார் இருக்கிறாங்க, எத்தனை 2 இருக்குது, 1 2 3 4 5 2 இருக்குது இல்லைங்களா. அப்போ 2 × 2 × 4 பெருக்கணும், 5 டைம் பெருக்கினீங்கன்னாக்கா உங்களுக்கு 32 தான் என்னது HCF கிடைக்கும். இதாங்க ஆன்சரு. ஓகே, உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் தேவைப்படுதுன்னா நான் உங்களுக்கு ஃபர்தராக சால்வ் பண்ணி கொடுக்குறேன். தேங்க்யூ ஸோ மச்.